நீங்க தனிப்பட்ட முறையில படிக்கும் போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? அந்த வசனம் தான் உங்களை பரிசுத்த ஆக்கும், அந்த வசனம் தான் உங்களை பூர்ணப்படுத்தும். ஆனா இன்றைக்கு அவங்க எல்லாம் அந்த வசனத்தின்படி வாழ்றாங்களாக்கும், இவங்க எல்லாம் வாழ்றாங்களாக்கும், நம்ம தான் வாழணுமாக்கும் அப்படின்னு எத்தனை பேர் வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிற? ஏன் தர்க்கம் பண்ற? ஏன் வாக்குவாதம் பண்ற? உனக்கு பிடிக்கல அதனால வாக்குவாதம் பண்ற, உனக்கு பிடிக்கல அதனால தர்க்கம் பண்ற. நீங்க தானே வச்சிருக்கீங்க பைபிள், நீங்க தானே வச்சிருக்கீங்க. நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும், பூர்ணத்தை அடையணும் தானே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க படிக்கிறீங்க, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உனக்கு சொல்றாரு. ஆனா ஏன் கீழ்ப்படிய முடியல? நீங்க பூர்ணதாம்படி கடந்து போறதுக்கு விருப்பம் இல்லையா உங்களுக்கு? அப்ப பைபிள் படிக்கலாம் வேஸ்ட் இல்ல. அந்த சாத்தான் இருக்கிறானே நினைவை தூண்டுவான், நினைவை தூண்டுவான். ஏய் அத பாரு, சினிமா பாரு, ஏய் போய் சொல்லு, ஏய் கெட்டா சொல்லு, கடன் வாங்கி கொடுக்காத, ஏய் அந்த பொண்ணை பாரு, இந்த பையனை பாரு, இப்படின்னு சொல்லி தூண்டத்தான் செய்ய முடியும். அவனுக்கு அவனுக்கு பாவம் செய்ய வைக்க முடியாது, பாவம் செய்ய வைக்க முடியாது, தூண்டதான் முடியும். சாத்தானுடைய ஸ்பிரிட். இயேசுவையும் சாத்தான் தூண்டத்தான் செஞ்சான், பாவம் செய்ய வச்சிடலாம்னு சொல்லி. 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே பாவம் செய்யறதுக்கு என் காலில் விழுங்க இதெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்ற அளவுக்கு வந்தான். தூண்டத்தான் செய்ய முடியுமே தவிர அவனால செயல்படுத்த முடியாது. செயல்படுறது யாரு? நம்ம தான், நம்ம தான் செயல்படுறோம். உபத்திரவத்தில் நீ கீழ்ப்படியணும், நீ பூர்ண ஆகணுங்கிறதுக்காகத்தான் உபத்திரம். ஆனா நீ நினைக்கிற, என்ன எனக்கு தாங்க இவ்வளவு உபத்திரம் வருது, எனக்கு தாங்க வேதனை வருது, இப்படின்னு சொல்லி சொல்லியே ஜெபம் போயிட்டே இருக்க. இல்ல ஏன் வந்து பார், எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் பார். இயேசு கிறிஸ்து உபத்திரப்படும் போது அவர் கீழ்ப்படிந்து பூர்ணரானாராம், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானாராம். அப்போ உங்களுக்கோ எனக்கோ தேவனிடத்துல சாத்தான் பெர்மிஷன் வாங்கி உபத்திரத்தை கொண்டு வர்றான். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த உபத்திரவத்தில் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கத்து கொடுப்பாரு. அதுக்கு கீழ்ப்படியுங்க, ஈஸியா உபத்திரம் போயிடும், நீங்க பூர்ணராயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எனக்கும் உபத்திரம் வரும். அப்ப என்ன நினைப்போம்? ஏன் தான் எனக்கு உபத்திரமோ தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஏங்க உபத்திரவம்? எவனோ எப்படியெல்லாம் வாழ்றான், அவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், எனக்கு ஏங்க உபத்திரம்? இப்படிதான் சொல்லுவோம். ஆனால் இயேசுவுக்கு உபத்திரம் வந்த போது என்ன செய்தாரா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப எங்கோ கீழ்ப்படியணும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சு அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவர் என்ன ஆயிடுறாரு? பூர்ணராயிறார், பூர்ணராகிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் வரும். எதுக்கு வருது? பூர்ணர். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர் தேவனே. அவள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டீர், ஆராதனை அங்கீகரித்தீர், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார்.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வேதம் சொல்றது நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சேர்த்தவர் யார்? கர்த்தர். யாரை சேர்த்தார்? ரட்சிக்கப்படுறவங்கள. எங்க சேர்த்தார்? சபையில. அப்ப சபைக்குள்ள இருக்கிறவங்க யார்? ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இதுதாங்க சபை. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை தான் சபை. அப்போ ரட்சிக்கப்படுகிறதுனா என்ன? இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். அப்ப யார்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசித்து அவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசு மன்னித்தார் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசம் வருகிறது. இது விசுவாசம். விசுவாசம் வந்த பிறகு என்ன செய்யணுமா? ஞான ஸ்நானம் எடுக்கணுமா? ஞான ஸ்நானம் குழந்தைகளுக்கு கொடுப்பதல்ல, விசுவாசிகளுக்கு, அதாவது விசுவாசம் உள்ளவங்களுக்கு. அப்போ இந்த விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இவங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாரு? சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். ஓகே, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே தூக்கிட்டு போயிட வேண்டியதானே? ஆண்டவர் கொண்டு போயிட வேண்டிய பாவம் தான் மன்னிக்கப்பட்டுச்சுல்ல. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, கொண்டு போயிடலாம்ல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. நான் சில கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றாங்க. நான் அவங்க பதிலுக்காக நீங்க சரியா சொன்னீங்க, ஆகவே உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு 2 நிமிஷம் தண்ணிக்குள்ள வச்சா போயிடுவாங்கல்ல. அப்படி அனுப்பிச்சிக்கலாம்ல, ஏன்னா பாவம் தான் மன்னிக்கப்பட்டுச்சுல்ல. அப்புறம் ஏன் சபைக்குள்ள ஒன்று சேர்த்தார்? ஏன் சபைக்குள்ள ஒன்று சேர்த்தார்? ஏதோ சேர்த்து விட்டார், தெரியாம வந்துட்டோங்க, நீங்க விட்டுருங்க அப்படிங்களா? எதுக்கு சேர்த்தார்? வேதம் என்ன சொல்றது? எபேசியருக்கு 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஓஹோ, இந்த சபைக்குள்ள ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை போல பூரண புருஷராகணுமா? இயேசு கிறிஸ்துவை போல பூர்ணத்துவத்தை அடைவதற்காகத்தான் சபைக்குள்ளே கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே தவிர சபை, கவனமா கேட்டுங்க, சபை மனவாட்டி, இயேசு தலை, சபை சரீரம். சபை சரீரம். இப்ப இந்த சரீரம் எப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு வரணும்? அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. நீங்க சிலரை பார்த்திருக்கலாம், சில பிள்ளைகள் தலை பெருசா இருக்கும், உடம்பு சிறுத்து இருக்கும். அப்படி பிள்ளைகள் உண்டு. எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த பெற்றவங்களுக்கு. தலை பெருசா இருக்கும், ஆனா உடம்பு சிறுத்து இருக்கும். அப்படிப்பட்டவங்க உண்டு. சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. சரீரம் யாரு? சபை. அப்ப இந்த சபையில உள்ளவங்க என்ன செய்யணுமா? அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ணத்துவத்தை அடை, இயேசு போல பூர்ண அடைவதற்காக தாங்க சபையில கொண்டு வச்சிருக்காங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஆராதனை பண்ணணும், ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு, போயிட்டோம், அதுக்கு உங்களை சபையில வைக்கல, உங்களே என்னைய சபையில வைக்கல.
இயேசுவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூர்ணத்துவத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வச்சார். ஆனா இன்றைக்கு அந்த நோக்கமெல்லாம் இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு போகணும், போகலைன்னா போன் பண்ணி கேட்டாலும் கேட்பார், இல்லைன்னா நமக்கு கஷ்டம் வரும். இது மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு தான் சபைக்கு வர்றாங்க. இயேசுவை போல மாறணுங்கிற எண்ணம்லாம் இன்னைக்கு இல்லை. வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர்கள் நிறுவனம் 6வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு. அது என்ன மூல உபதேசம்? கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேசம் நியாயப்பிரமாணத்துல இயேசுவை பற்றி சொல்லி அதைத்தான் சொல்லுது மூல உபதேசம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஓஹோ, இதெல்லாம் அஸ்திபாரம். எது அஸ்திபாரம்? மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவி இருக்கணும், அடுத்து மருத்துவர் உயிர்த்தெழுதல் உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு, ஆகையினால இப்படிதான் அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லிட்டு இருந்தா இது அஸ்திவாரம். இது அஸ்திவாரம். ஆனா வேதம் என்ன எதிர்பார்க்குது? பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப எந்த அளவுக்கு பூர்ணத்துவத்தை அடையணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ணம். அப்படின்னா இயேசு சரீரமாகிய சபைக்கு தலை, சரீரம் சபை. இந்த தலை எப்படிப்பட்ட வளர்ச்சி உள்ளதோ அப்படியே இந்த சரீரமும் வளர்ச்சி உள்ளதா இருக்க வேண்டும், வளர்ந்து வர வேண்டும். இப்போ பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அப்போ எந்த அளவுக்கு பூர்ணத்துவம்? இயேசுவை போல பூர்ணம். இப்போ கவனமா கேளுங்க, இயேசு எப்படி பூர்ணப்பட்டவராய் இருந்தார் என்கிற காரியத்தை கொஞ்சம் தியானிச்சுட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தியாகிக்க போறோம். இயேசு எப்படி பூர்ணப்பட்டவர்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அப்போ இயேசு எப்படிப்பட்டவராய் வாழ்ந்திருக்கிறாரு? பாவம் இல்லாதவராய் வாழ்ந்திருக்கிறார். சபை எப்படி வளரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. இயேசுவுக்கு பாவம் இல்லைன்னா சபைக்கு பாவம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. இயேசு கிட்ட பாவம் இல்லை, அப்ப சபைக்கும் பாவம் இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லாம யோசிக்கிறோம், இயேசு பாவம் இல்லாதவர், நானும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படியே யோசிக்கிறோம். இல்லையே, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு சர்ச்சுக்கு போனோம் வந்தோம், போ. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற அந்த நோக்கம் எல்லாம் இல்லாம போச்சுங்களே. சரிங்க, இப்போ பாவம் இல்லாதவர், அப்போ நீங்களும் நானும் பாவம் இல்லாதவங்களா இருக்கணும். நான் அதை குறித்து பின்னால சொல்றேன். பாவம் இல்லாதவங்களா இருக்கணும். 2 இயேசு என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? சரி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன சொல்றாரு? இப்ப இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா உடனே பிலிப்பு கேட்கிறான், ஆமா அப்படின்னா பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றார். அப்ப இயேசு எப்படிப்பட்டவராய் வாழ்ந்திருக்கிறார்? பிதாவை போல வாழ்ந்திருக்கிறார். ஏங்க, பிதாவை யாருமே கண்டதில்லைங்க, யாருமே காண முடியாது. ஆனால் இயேசு பிதாவை வெளிப்படுத்த வந்தார். ஏனென்றால் வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம்
18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவரை யாரும் பார்க்க முடியாது. அவர் பூர்ணப்பட்டவர், யாரும் பார்க்க முடியாது. அவரை வெளிப்படுத்ததான் இயேசு வந்தார். அவரை வெளிப்படுத்ததான் இயேசு வந்தார். ஆகையினால இயேசு என்ன சொல்றாரு, பிதாவை எங்களுக்கு கண்வின்னு சொன்ன போது இயேசு என்ன சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏன்னா பேச்சு அவர் மாதிரி, செயல் அவர் மாதிரி. இப்ப இயேசு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறாரு, பிதாவை போல பூர்ணப்பட்டவராயிருந்திருக்கிறார். பிதாவை போல பூர்ணப்பட்டவராயிருந்திருக்கிறார். நீங்களும் நானும் யாரை போல பூர்ண அடையணும், இயேசுவை போல பூர்ண அடையணும். ஓகே, கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இயேசுவை போல. இப்ப இந்த இயேசுவை பூர்ணத்துவத்துக்கு நேராக நடத்துவதற்கு பிதா என்ன செய்தாராம் வாசிங்க. எபிரேயருக்கு நிறுவம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவோ தம்மாலேயோ சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை ரட்சிப்பின் அதிபதி யாரு? இயேசு. அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. என்னவா, பிதாவுக்கு எப்படி விருப்பம், இயேசுவை பூர்ணப்படுத்தணும் விருப்பம். ஆனால் எந்த முறையில பூர்ணப்படுத்துறாரு? உபத்திரவத்தின் மூலம் தான் பூர்ணப்படுத்துறாரு. இயேசு தம்முடைய குமாரன் தான், அவருக்கு ஏன் உபத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான், நமக்கு ஏன் உபத்திரம் கொடுக்கணும் நினைக்கல. இயேசுவை பிதாவாகிய தேவன் பூர்ணப்படுத்த விரும்பினார். எப்படி பூர்ணப்படுத்துறாரா? உபத்திரங்கள் வழியாய் அவரை பூர்ணப்படுத்தினார். எல்லாரும் கவனமா கேளுங்க. அப்படி ஆனால் உபத்திரம் வந்த போது எப்படி இவர் பூர்ணமானார்? உபத்திரவத்தின் மத்தியில் எப்படி இவர் பூர்ணமானார்? எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். அவர் குமாரனாயிருந்தோம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இப்ப இயேசு எப்படி பூரணரானா? பிதாவாகிய தேவன் இயேசு என்ன செஞ்சார்? உபத்திரவத்தின் மூலமாக பூர்ணப்படுத்தினார். இந்த பாடுகள் வரும்போது இயேசு என்ன பண்றாரு? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசுவை பிதாவாகிய தேவன் எதற்காக பாடுகளுக்கு மத்தியிலே கொண்டு போனார்? அவரை பூர்ணப்படுத்த. அப்படி பூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி இயேசுவை உபத்திரவத்தின் மத்தியிலே கொண்டு போய், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே போகும்போது இயேசு என்ன பண்றார்? பூர்ணராகிறதுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்படியானால் பிதா என்ன சொன்னாரோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்துறேன், பிதா என்ன சொல்றாரோ அப்படியெல்லாம் வாழ்ந்துறேன்னு கீழ்ப்படியை கற்றுக்கிட்டார். உங்களுக்கு எனக்கும் உபத்திரம் வரும். அப்ப என்ன நினைப்போம்? ஏன் தான் எனக்கு உபத்திரமோ தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஏங்க உபத்திரவம்? எவனோ எப்படியெல்லாம் வாழ்றான், அவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், எனக்கு ஏங்க உபத்திரம்? இப்படிதான் சொல்லுவோம். ஆனால் இயேசுவுக்கு உபத்திரம் வந்த போது என்ன செய்தாரா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப எங்கோ கீழ்ப்படினோம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சு அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவர் என்ன ஆயிடுறாரு? பூர்ணராகிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் வரும். எதுக்கு வருது? பூர்ணர். சரி, இயேசு எப்படி பூர்ணர் சொல்லுங்க பாப்போம். ஒன்னு, பாவம் இல்லாமல் பூர்ணர் ஆனார். 2, பரிசுத்தத்தில் பூர்ணர் ஆனார். பரிசுத்தத்தில் பூர்ணமாகும்படிக்கு வசனத்தின்படி வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? உபத்திரவத்தின் மத்தியிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணர் ஆயிட்டார். ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இயேசு எப்படி பூர்ணரானார் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். இப்ப இயேசுவை போல நீங்களும் நானும் பூர்ண அடையணும்.
பூர்ணம் அடையலைன்னா வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். சபைக்கு வந்தது வேஸ்ட். ஏன்னா பூர்ணம் அடைஞ்சாதான் இயேசு வந்தா பறக்க முடியும். சரி, நான் இதை குறித்து தான் கொஞ்சம் தெளிவா பேச விரும்புறேன். இயேசு பூரணம் உள்ளவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் எப்படிப்பட்டவர்? பாவம் இல்லாதவர். அப்போ சபை எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாம இருக்கணும். பாவம் இல்லாம இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி? நம்ம வாழ்க்கை எப்படி? தேவைப்படும்போ பாவம் செய்வோம், அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்குவோம், அவ்வளவுதானே. தேவைப்படும்போ பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறதா? அவர் பாவம் இல்லாதவருங்க. பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறவர் இல்ல, பாவம் இல்லாதவர். என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களுக்கு யார் என்ன குற்றப்படுத்தும்? அப்ப ஒரு மனிதனால பாவம் செய்யாம இருக்க முடியுமா? நான் மேட்டர் சொல்றேன், இருக்க முடியும்னு சொல்லி. ஆனால் ஏன் ஒரு மனிதன் பாவம் செய்யறான்? ஏன் பாவம் செய்யறான்? இவன் ரொம்ப நல்லவங்க, தேவனுடைய பிள்ளை, அவன் பாவம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க, பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஆனா சாப்பிட்டான் இருக்கிறன மோசமானவன், பாவம் செய்யறதுக்கு தூண்டுவான். தூண்டத்தான் செய்ய முடியும், அவனால பாவம் செய்ய வைக்க முடியாது. எப்படி பாவம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. கர்த்தர் கண்டார். கவனமா கேட்டுங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் பெருகி போச்சு. ஏன் அக்கிரமம் செஞ்சான்னு சொல்லுங்க. அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாது. இந்த நினைவுபடித்தான் அவன் பொல்லாப்பு செய்யறான். அவன் நினைக்கிற நினைவுபடிதான் பொல்லாப்பு செய்யறான். கவனமா கேட்டுங்க. அந்த சாத்தான் இருக்கிறானே, நினைவை தூண்டுவான், நினைவை தூண்டுவான். ஏய் அத பாரு, சினிமா பாரு, ஏய் போய் சொல்லு, ஏய் கெட்டா சொல்லி, கடன் வாங்கி கொடுக்காத, ஏய் அந்த பொண்ணை பாரு, இந்த பையனை பாரு, இப்படின்னு சொல்லி தூண்டத்தான் செய்ய முடியும். அவனுக்கு பாவம் செய்ய வைக்க முடியாது, பாவம் செய்ய வைக்க முடியாது, தூண்டதான் முடியும். சாத்தானுடைய ஸ்பிரிட். இயேசுவையும் சாத்தான் தூண்டத்தான் செஞ்சான், பாவம் செய்ய வச்சிடலாம்னு சொல்லி. 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே பாவம் செய்யறதுக்கு என் காலில் விழுங்க, இதெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்ற அளவுக்கு வந்தான். தூண்டத்தான் செய்ய முடியுமே தவிர அவனால செயல்படுத்த முடியாது. செயல்படுறது யாரு? நம்ம தான். நம்ம தான் செயல்படுறோம். தூண்டுவான். உதாரணமா சொல்றேன், ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை புசிக்காத, புசிக்கிற நாள்ல சாவேனாரு. அதுக்கப்புறம் தான் ஏவாளை படைச்சு அவன்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. இப்போ கல்யாணம் ஆன புதுசுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முக்கியமானதெல்லாம் சொல்லிடுவாங்க மனைவி கிட்ட. இல்ல மனைவி முக்கியமானதெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படின்னா எங்க அக்கா இப்படி, என் தம்பி இப்படி, இப்படிலாம் முதல்ல சொல்லி வச்சுடுவாங்க. ஏன்னா அது மேட்ரு தெரியணும். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஞானமா நடப்பாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி வச்சுடுவாங்க. அதே போல இவனும் சொல்லிவிட்டான். என்னத்த சொல்லிவிட்டான்? எம்மா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிச்சிடாத அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அவளும் ஓகே. ஆனா இந்த சாத்தானுக்கு தெரியும், இந்த ஜென்ஸை ஏமாத்துறதை விட லேடிஸை, உங்களை சொல்ல லேடிஸை ஏமாத்துறது அவனுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸின்னு தெரியும். அதனால பார்த்தான், ஏன் ஆதாம்கிட்ட போய் மோதுவானே, இவளை வச்சே முடிச்சிருவோம். ஒரு ஸ்திரீ நினைச்சா ஒரு வீட்டை கட்டலாம். ஒரு ஸ்திரீ நினைச்சா கைனால இடிச்சிடலாமா? ஒரு பெண்ணு நினைச்சா முடிச்சுப்பில்ல. ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க, சரிம்மா அப்படி பண்ணல விடு, உடனே மாறுவான். இப்ப கவனமா கேட்டுங்க. இந்த ஏவாள்கிட்ட வந்து நின்னான். நின்று என்ன கேட்கிறான்? இந்த கனியை ஏதாவது புசிக்க வேணாம்னு சொன்னது உண்டோ? தூண்டுறத பாருங்களேன்.
ஆமா, தோட்டத்தில் நடுவில் இருக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கவும் தொட வேணான்னு சொல்லிட்டாரு. எக்ஸ்ட்ரா வேர்டு வேற. என்ன வேர்டு? தொட வேணாம் சொன்னாராக்கும். இதெல்லாம் நம்ம லேடிஸ்க்கு. உங்களை சொல்லலாமா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. கலை கண்ட கொஞ்சம் 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 எக்ஸ்ட்ரா வேர்டு போட்டு புருஷன்ட்ட சொல்லிட்டா போதும். அப்படியா? உடனே முறுக்கிடுவாங்க. சரி போங்க, இருக்கட்டும். அவன் நேரம் என்ன சொல்ற? அவன் சொன்ன உடனே ஐயோ எங்க மாமாட்ட போய் கேட்டு அதுக்கப்புறம் புசிக்கலாம்னு எண்ணம் வந்துச்சு. நான் உங்களை சொல்ல, நீங்க எல்லாம் கேட்கறவங்க, ஒரு ஆலோசனை கேட்கல. நேர புசிச்சா நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? ஐயோ இவளும் போயிட்டான்னா நம்ம தனியா இருக்கணும். நான் உன் கூட வந்துடுறேம்மா. இவனும் புசிக்கிறான். இப்போ சாத்தானுக்கு தூண்டதான் முடிஞ்சது. பறிச்சு பழத்தை வாய்க்குள்ள வச்சு திணிக்கல. நல்லா கவனமா கேட்டுங்க. பழத்தை புசிக்கலான்னு தூண்டனானே தவிர புசிக்க வைக்க முடியாது. ஆனால் புசிக்கிறது அவளுடைய விருப்பம், அவனுடைய விருப்பம். சௌரிய நல்லா கேள். பாவம் செய்யறது ஓங்கையில. எப்படி அவன் தூண்டத்தான் செய்வான். செய்ய சினிமா பாரு, இல்ல மொபைல்ல அந்த காரியம் பாரு, இந்த காரியம் பாருன்னு சொல்லி தூண்டுவான். இப்ப செயல்படுறது யாரு? நீ. தூண்டத்தான் முடியும் அவனுக்கு. செயல்படுறது நீ. நான் புரியுற மாதிரி சொல்றேன். கையில இருந்து அப்படி தவறி விழுகிற மாதிரி விட்டு போயிட்டு அப்படி போயிரு. சரி, இப்போ ரூபாய் அவர் பாக்கெட்ல இருந்து கையெடுத்தாரு. ரூபாய் கீழே விழுந்துருச்சு. சாத்தாங்க விடுறான், அருப்புதராஜ் பால்குமார் போட்டு போயிருக்காரு பேர். எடுத்துக்க, 2 நாள் பட்டினி தானே, எடுத்துக்க எடுத்துக்க. தூண்டதான் செய்ய முடியும், தூண்டதான் செய்ய முடியும். அவனால செயல்படுத்த முடியாதுங்க, செயல்படுத்த முடியாது. தூண்டான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அப்படியா சொல்ற? 2 நாள் பட்டினி தான் அதுக்காக போட்டாருன்ற? ஆமா, அதுக்கு தான் போட்டிருக்க. இருப்பா, எடுத்துக்கப்பா. அப்படியா சொல்ற? ஐயோ, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏங்க, பாவம் செய்தது நான், செய்ய தூண்டுனது சாத்தான். பாவம் செய்யறது யார்? தூண்டுனது யார்? ஆனா பாவம் தூண்டின போது ஏன் செஞ்சீங்க? அவனுக்கு செவி சாய்ச்சிங்க. அதைத்தான் சொல்றாரு. அவளுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது. ஆகவே அவளுடைய செயலெல்லாம் பாவமா போச்சு. அருமையான தேவஜனமே, உன் நினைவு சுத்தமா இருந்தா உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். சோர்னே, உன் வாழ்க்கையில நினைவை சாத்தான் தூண்டும் போது நீ என்ன பண்ண? பிசாசுக்கு இடம் கூடாதுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா நீங்களும் நானும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் தூண்டும் போது, நான் இப்ப தூக்கிட்டேன் பணத்தை, இடம் கொடுத்ததுனால என்ன பண்ண? ஆனா அவன் தூண்டும் போது முடியாது, என்னால முடியாது, புறா பிசாச அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவனை ஜெயிச்சலாம். பாவம் செய்யாம இருக்க முடியுங்க, இருக்க முடியும். தேவன் மேல நேசம் வச்சு என் வாழ்க்கையில இயேசுவ போல நான் பாவம் இல்லாம வாழணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களால பாவம் செய்ய முடியாதுங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. அவரை போல பூர்ண ஆகுறது தான் சபையில வச்சுக்கு. சபைக்கு வெளியே இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. சபைக்கு வெளியே இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அப்படி ஆனால் இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க, புரியுற மாதிரி சொல்றேன். பவுல் சொல்வாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றும் போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னார். அப்படிப்பட்ட பவுல் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி இல்லை, அரண்களையே கோட்டையே கதை காலி பண்ற மாதிரி இருக்குது. அவ்வளவு வல்லமை உள்ளதை வச்சிருக்கோம் சொல்லிட்டு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையோ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற, தேவனை அறிகிற அறிவுக்கு
விரோதமான எந்த எண்ணங்கள், அப்ப தேவையற்ற எண்ணங்கள் வந்துச்சுன்னா தேவனை அறிய முடியாது. தேவையற்ற எண்ணங்களை கொண்டு வரான். ஆகினால தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டி மேலே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேட்டி மேல் தேவனை அறிய விடாது. யாருக்கெல்லாம் பெருமை இருக்குதோ அவங்கள தேவனை அறிய முடியாது, பூர்ணர் ஆக முடியாது. இயேசு போல பூர்ண அடைய முடியாது, ஆக முடியாது. இப்போ அந்த அறிவு அடைவதற்கு அவன் என்ன சொல்றான்? தேவனை அறிகிற அறிவுக்காக என்ன பண்றேன்? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி பெருமையை உடைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த எண்ணத்தையோ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளா இருக்கிறோம். ஓஹோ, என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நினைக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பெருமைகளையும் மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய், கிறிஸ்துவ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறபடினாலே அவைகளை சிறைப்படுத்துகிறோம். அப்படியானால் கவனமா கேளுங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புறதுதான் சாத்தான் வேலை. அவன் எழும்ப செய்வான். இப்ப உங்களை பாவம் செய்ய தூண்டுறான். இப்ப நீங்க என்ன செய்யணும்? சிறைப்படுத்த அந்த எண்ணத்தை சிறைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தால போபிசாச தூண்டுறான், காசு எடுக்கிறதுக்கு தூண்டுறான். ஏய் போடா பிசாச, இயேசுவின் நாமத்தால காட்டல போ, பின்னும் பின்னுக்குள்ள யாதொன்னு இச்சியாது இருப்பாங்க. அதோடு மாத்திரமல்ல, பணாசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு, போடா பிசாச அப்படின்னு அவன் தூண்டும் போது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால பாவம் செய்ய முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப பாவம் செய்யாம இருக்க முடியுமா? இது யார் கையில இருக்கு? நம்ம கையிலங்க. பாவம் செய்யாம இருக்க முடியுங்க, பாவம் செய்யாம இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய ஒரு பாவம் செய்யாம எவன் இருப்பான்? இப்படி சொல்லி சொல்லியே நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இயேசு பாவம் செய்யாதவருங்க, பாவம் செய்யாதவர், அவர் பாவமே கிடையாது. அப்படியானால் அவரை போல பூர்ண அடையணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்க கூடாதுங்க. அப்படி பாவம் இல்லாம போனா பூர்ண அடையிறோம்னு அர்த்தம், அடையிறோம்னு அர்த்தம். தேவனை அறிகிற அறிவுக்குறோமா மேட்டிவ பெருமை இருக்குத, ரொம்ப டேஞ்சரஸ் திங். பெருமை இருக்குத, அது ரொம்ப மோசமானதுங்க. அது சாத்தானுடைய கேரக்டர். எளிமை, தாழ்மை தேவனுடைய கேரக்டர். இதெல்லாம் சாத்தான் கொண்டு வர்ற கேரக்டர். நீங்க அடிச்சு காய் பண்ணு. அவதான் சொன்னான், எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான வல்லமை உள்ளது. அந்த அளவுக்கு எங்களால முடியும்ன்றான். தேவனை அறிகிற அறிவுக்கு எழுப்புகிற எல்லா மேட்டிமைகளையும் எந்த எண்ணங்களையும் என்ன செய்யணும்? சிறைப்படுத்த. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவோம். எதுக்காக சிறைப்படுத்துறாங்க? நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், அவரை போல நாம் பரிசுத்தமா இருக்கணும், பாவம் எல்லாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தினால என்ன செய்யறாங்க? சிறைப்படுத்துறான் போபிசாசன். அருமையான தேவஜனமே, பாவம் செய்ய தூண்டத்தான் முடியும் சாத்தானுக்கு. ஆனால் பாவம் செய்யறதோ செய்யாத நம்ம கையில் இருக்கு. நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியுமா? முடியுமா? எப்ப முடியும் தெரியுமா? நான் எப்படினாலும் இயேசுவை போல பரிசுத்த அடையணும்பா, இயேசுவை போல பூர்ண அடையணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பாவம் இல்லாம வாழ முடியும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் பாவம் எல்லாம் வாழ முடியும். எவன் பாவம் இல்லாம இருக்கான்? எவன் பாவம் இல்லாம இருக்கிற? அதெல்லாம் முடியாதீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஈஸியா பாவம் பண்ணிட்டு போவீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு தான் வித்தியாசமா சொல்றீங்க. எவன் இல்லாம இருக்கிறான், எவன் பாவம் செய்யாம இருக்கான், எவன் இப்படி சொல்லி சொல்லியே பாவம் செஞ்சுட்டீங்க. இல்லைங்க, நமக்கு ரோல் மாடல் இயேசு. நம்ம இயேசுவை போல பூர்ண அடையணுமா? ஆமென். அப்ப இயேசுவை போல பூர்ண அடையணும்னா இயேசு பாவம் இல்லாதவர். நம்மால பாவம் இல்லாம வாழ முடியுமா? முடியும். நிச்சயம் பாவம் இல்லாம வாழணும், பாவம் இல்லாம வாழணும். பாவத்தை எண்ணத்தை கொண்டு வர பிசாசுக்கு எழுத்து நின்றுட்டீங்கன்னு வச்சுங்க, நான் ஓடிடுவான். நீங்களும் நானும் பாவம் செய்ய முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, வேதம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம்.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். என்ன சொல்லுது? ஆவியிலும் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. 2 பாயிண்ட் சொல்லுது. மாமிசத்திலும் ஆவியிலும் அசுசி வருது. இதை நீங்கி நம்ம சுத்தமாக்கணும். அப்போ மாமிசத்திலும் ஆவியிலும் வர்ற அசுசி எப்படி நினைக்கிறீங்க? அவன் கொண்டு வர்றான் எண்ணத்தை, நீங்க என்ன பண்றீங்க? வசனத்தினால அவனை எழுத்துட்டு அந்த எண்ணத்தை கொண்டு வர்ற அந்த சாத்தானை எதிர்க்கும் போது மாமிசத்திலும் ஆவியிலும் அசுசி நீங்குது. புரியுதுங்களா? அதோட மாத்திரமல்ல, அசுசி நீங்க சுத்திகரித்து கொண்டு என்னவா பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துகிறோம். அசுத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க பரிசுத்தத்தை பூர்ண அடைய முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுத்தத்தை அருவருத்தணும், விட்டணும். 2வது என்ன செய்யணும்? பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்து. அது என்ன பரிசுத்தமாகுதலை? பரிசுத்தமாகிறது. நம்ம பரிசுத்தம் ஆகணும், அதை பூர்ணப்படுத்தணும். பரிசுத்தம் ஆகிறது எப்படிங்க? இயேசு சொன்னார், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே, நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். ஏன் கொடுத்தாரு? வாசிங்க 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப ஒரு மனுஷன் எதினால் பரிசுத்தம் ஆகலாம்? வார்த்தையினால. அதுக்குதான் வார்த்தை கொடுத்தாரு. அப்ப இந்த வசனம் ஏன் கொடுத்தாரு? நம்ம பரிசுத்தம் அடைவதற்கு. சத்தியத்தினால் பரிசுத்தம். எந்த அளவுக்கு பரிசுத்தம் அடையணும்? இயேசுவை போல பூர்ண அடையணும். இயேசுவை போல பூர்ண அடையணும். அப்படின்னா நீங்க பைபிள் படிப்பீங்களே? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேனே. படிப்பீங்களே? படிப்பீங்களே? எதுக்குங்க பைபிள் படிக்கிறீங்க? அதுதான் பரிசுத்த ஆக்கும். அந்த வசனம் தான் பரிசுத்தம். அப்படின்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? அது வசனம் பரிசுத்தம் ஆக்கும் சொல்றீங்க, ரைட், ஓகே. இயேசு போல பூர்ண அடையணும்னு விரும்புறீங்க. அப்படி ஆனா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும்ல. நீங்க வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு வேத புஸ்தகம் வச்சிருக்கீங்கல்ல, எதுக்குங்க படிக்கிறீங்க? சும்மா நேர போக்கு படிக்கிறீங்களா, இல்ல ஆசீர்வாதத்துக்காக படிக்கிறீங்களா? இயேசுவை போல நான் பூர்ண அடையணும், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணி பேசும்போது கை வச்சு ஜெபம் பண்ணி நான் இப்படி வாழ்றேன்னு சொல்லக்கூடாதா? இப்போ மாமிசத்திலும் ஆவியிலும் அசுசி நீங்கி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த. பரிசுத்தம் ஆகிறது எப்படி? வேதத்தின் மூலம். அப்ப பைபிள் வீட்டுக்குள்ள படிக்கிறீங்களா? எதுக்கு படிக்கிறீங்க? வசந்தபடி வாழ. உண்மை உண்மை அப்படிதான் வாழ்றீங்களா? எங்க நீங்க பூர்ண ஆகணும்னு நினைக்கலங்க, பூர்ண படணும்னு நினைக்கல. ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வாழுவோம். ஆண்டவர் வந்து கூட்டிட்டு போனா கூட்டு போட்டோம், இல்லைன்னா விட்டுவோம். நம்ம பள்ளிக்கு போவோம், பாஸ் பண்ண வாத்தியார் பாஸ் பண்ண வச்சா போவோம், இல்லைன்னா விடுவோம். அப்படியா? ஐயோ, இதுக்கு எதுக்குங்க நம்ம கிறிஸ்டியன் ஆகி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து பைபிள் படிக்கணும்? எதுக்கு பைபிள் படிக்கணும்? பூர்ண அடையணுங்கிற எண்ணமே வரலையே, எண்ணமே வரலையே. இப்ப எடுக்காதீங்க. உன்னத பாட்டுல கடைசியில் இருக்கும், நமக்கு ஒரு சின்ன சகோதரி உண்டு, அவளுக்கு இன்னும் ஸ்தனங்கள் காணப்படவில்லையே, அவளை கேட்பதற்கு ஒருவன் வருவானால் அவளுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. படிச்சவங்க படிச்சிருப்பீங்க. எப்படி? நமக்கு ஒரு சின்ன சௌரி, வயசுல பெரியவா, ஆனா வயசுக்கு வரல. கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க வந்த எண்ணத்துக்காகும், கல்யாணத்துல பொண்ணு கேட்க வந்தா எண்ணத்துக்காகும். பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஒரு ஊருக்கு கன்வென்ஷன் போயிருந்தேன். மீட்டிங் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது என்கிட்ட சிலர் வந்து ஜபிக்க வந்தாங்க. அப்போ ஒரு சகோதரி தன்னுடைய வாலி வயசு பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து, ஐயா என் பொண்ணுக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு கண்ணீர் மல்க சொல்றாங்க.
நான் சொன்னேன், என்ன ஆச்சு, என்ன சிஸ்டர் பொண்ணுக்கு? அது பார்த்தா தோற்றம் வாலிப பொண்ணு மாதிரி இருக்குது. ஆனால் என்ன சொல்றாங்க, என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல. வயசு என்ன, 25, 25 வயது. இப்ப யாராவது சொந்தக்காரன் நம்ம அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு இருக்குது போய் கேட்க போலான்னு வந்த வெக்கம் இல்ல? அதே போல சபை ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? சபைக்குள்ள தானே இருக்கீங்க. பூர்ணத்துக்கு நேர கடந்து போகணும்னு சொல்லி வரணுமா வேண்டாமா? அந்த அனுபவத்துக்கு நேர போகணுமா வேண்டாமா? பொண்ணை கேட்க வந்தா அந்த பொண்ணுக்கு பெருசா தெரியாது, பெத்தவங்களுக்கு தான் வேதனை. எனக்கு தான் வேதனை. நீங்க பூர்ண அடையலைன்னா எனக்கு தான் வேதனை. உன்னை நம்பி சபையை கொடுத்தாடா, என்னடா நடத்தின? அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாங்க, அது மாதிரி நடத்தினியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? கவனமா கேளுங்க. வீட்டுல பைபிள் படிக்கிறது உண்மைன்னா பைபிள் படிச்சபடி வாழ்றதுக்கு பாரு. அதுதான் பரிசுத்தாதல் பூர்ணப்படுத்தும். வசனம் தான் பூர்ணப்படுத்தும். சரி, இப்ப கவனிங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுது? அது எப்படி கீழ்ப்படியணுமா? வேதத்துல பிலிப்பியர் 2:15-16 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களோ, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே, இந்த சந்ததி, இந்த மோசமான உலகத்துல குற்றம் அற்றவர்களும் கபடற்றவர்களோ, கபடு அற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படி, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. ஏங்க, நீங்க தனிப்பட்ட முறையில் தானே வீட்டுல படிக்கிறீங்க. உங்ககிட்ட யாருமே தர்க்கம் பண்ண மாட்டாங்க. ஏன் செய்யல, ஏன் இப்படி பண்ணல கேட்கவே மாட்டாங்களே, கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில படிக்கும் போது அந்த வசனத்தை கீழ்ப்படியணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? அந்த வசனம் தான் உங்களை பரிசுத்த ஆக்கும். அந்த வசனம் தான் உங்களை பூர்ணப்படுத்தும். ஆனா இன்றைக்கு அவங்க எல்லாம் அந்த வசனத்தின்படி வாழ்றாங்களாக்கும், இவங்க எல்லாம் வாழ்றாங்களாக்கும், நம்ம தான் வாழணுமாக்கும் அப்படின்னு எத்தனை பேர் வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிற? ஏன் தர்க்கம் பண்ற? ஏன் வாக்குவாதம் பண்ற? உனக்கு பிடிக்கல அதனால வாக்குவாதம் பண்ற, உனக்கு பிடிக்கல அதனால தர்க்கம் பண்ற. நீங்க தானே வச்சிருக்கீங்க பைபிள், நீங்க தானே வச்சிருக்கீங்க. நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும், பூர்ணத்தை அடையணும் தானே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க படிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஆனா ஏன் கீழ்ப்படிய முடியல? நீங்க பூர்ணதாம்படி கடந்து போறதுக்கு விருப்பம் இல்லையா உங்களுக்கு? அப்ப பைபிள் படிக்கலாம் வேஸ்ட் இல்ல. தர்க்கம் பண்ணாதீங்க. ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னா வீட்டுல தான் படிக்கிறீங்க, இங்க வந்து என்ன செய்றீங்கன்னு அப்புறம் சொல்றேன். வீட்டுல தான் படிக்கிறீங்க, படிக்கும் போதே தர்க்கம் பண்ணாதீங்க ஆண்டவர்ட்ட. ஏன் அவ அப்படி பண்ணால அதனால தான் நான் அப்படி பண்ணேன், இவன் எப்படி செஞ்சான்ல அதனால தான் நான் பண்ணேன். யார்கிட்ட தர்க்கம் பண்றீங்க? ஏங்க நீங்க வளர்ந்து போனுங்க, இயேசு போல பூர்ணத்துவத்தை அடையணுங்க. இயேசு என்னைக்கும் தர்க்கம் பண்ணலையே, ஆண்டவர்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கலையே. அவர் கீழ்ப்படிந்தார், எல்லா வசனத்தையும் கீழ்ப்படிந்தார். சிலுவையில தொங்கும் போது எல்லாம் முடிந்தது. அவர் பூர்ணப்பட்டவர். உங்க கையில வேத புஸ்தகம் இருக்குது, படிக்கிறது வேதம். ஆனா வாழ முடியலன்னா நீங்க படிக்கிறது பெஸ்ட், படிக்கிறது பெஸ்ட். உங்களுக்கு பூர்ண அடையணும்னு ஆசை வரலங்க, ஆசை வரல, அதுக்கு எதுக்கு படிக்கணும்? பள்ளிக்கூடத்துக்கு போறான், பாட புஸ்தகம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரான், படிக்க சொல்றாங்கன்னு படிக்கிறான். ஆனா அதன்படி பாஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறான். அதுக்கு எதுக்கு படிக்கணும்? அதுக்கு எதுக்குங்க படிக்கணும்? என்ன விசுவாசிகள் இந்த பூர்ணத்துவத்தை அடையணுங்கிற எண்ணமே இல்லாம போச்சுங்களே. அப்படி பூர்ணத்துவத்தை அடையணும், இயேசுவை உம்மை போல என்னை மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு யார் ஒருத்தருக்கு அவருடைய சிலுவை காட்சி கண்டு அவரை போல ஐயோ எனக்கு எப்படி பாடுபட்டாரு அவரை போல மாறணும்னு நினைக்கிறவங்க வசனத்தை படிச்சுட்டு அப்படியே வாழுவான். இல்லாட்டி முடியாது, இல்லாட்டி முடியாது. அப்படி முடியலன்னு வச்சுங்க, நீங்க பூர்ண அடைய முடியாது, நீங்க பூர்ண அடைய முடியாது. எதுக்கு சபைக்குள்ள கொண்டு சேர்த்தாரு? பூர்ணமடைய. யார போல? இயேசு போல. இயேசு பாவம் உள்ளவரா? அப்ப நம்ம பாவம் இல்லாம வாழ முடியுமா? முடியும். சரி, இயேசு பரிசுத்தம் உள்ளவரா? பரிசுத்தம் உள்ளவர், அப்படிதானா?
சரி, எப்படி பரிசுத்தானாரு? வேதத்தின்படி. அப்போ நீங்களும் நானும் வேதத்துல படிக்கிறோமே, அதன்படி வாழ்ந்தாதான் பரிசுத்தம் அடைய முடியும், பூர்ண அடைய முடியும். எப்படி சபை நடத்துறதுனே தெரியலங்க எனக்கு. ஏதோ ரொட்டீனாது ஒரு லைஃப். ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, ஏதோ ஆராதனை பண்ணோமா, செய்தி காட்டமா போறோம். இப்படி வாழ்றதுக்கு சபை வச்சு நடத்தி என்னங்க பிரயோஜனம்? சபை நடத்தி என்ன பிரயோஜனம்? இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து வரணுமா, இல்ல பிறந்த மாதிரியே இருக்கணுமா? வளர்ந்து வந்தாதாங்க சந்தோஷம், வளரலன்னா சந்தோஷம் இல்லை. அப்படியே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசுவை போல பூர்ணத்துவத்தை அடைகிற வரைக்கும் வளர்ந்து வந்தாதான் அவருக்கு சந்தோஷம். ஆமென். இல்லாட்டி வேஸ்ட்ங்க, வேஸ்ட். ஏன்னா தலை எப்படியோ சரீரம் வளரணும், சரீரம் வளரணும். சரி, இப்ப கவனிங்க. இப்ப நீங்க வீட்டுல படிக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுங்க பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம், ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்ன்றாங்க? தேவனுடைய பர்வதத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை போதிப்பார், நாம் அவருடைய வழியிலே நடப்போம். அப்ப எதுக்கு சபைக்கு போனோம்? தேவனுடைய வசனம் கேட்டு வாழ. சொன்னார் பாரு, இதேதான் சொல்லுவார். இப்ப எதுக்கு உனக்கு சொன்னாரு? வாழ்றதுக்கு சொன்னாரு. ஊழியக்காரர் மூலம் வாழ்றதுக்கு சொன்னாரு. வாங்க ஆலயத்துக்கு போவோம், அங்கே அவர் நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய வழிகளிலே நடப்போம் சொல்லணும். அப்ப இங்க போதிக்கப்படுற வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும்ல. என்ன சொல்றீங்க? இங்க போதிக்கப்படுற வசனத்துக்கு கீழ்ப்படியணும்ல. அவருக்கு ஐயோ ஐயோ, அவர் இதே தான் சொல்லிட்டு பாரு, விடுப்ப. எனக்கு விதியா? உங்களை வேதனைப்படுத்தணும் விதியா? எங்க உங்களை பூர்ணப்படுத்தணுங்கிறதா என்னுடைய நோக்கம், தேவ நோக்கம். அதனால ஊழியக்காரனா வச்சிருக்காருங்க, அதனால ஊழியக்காரன் வச்சிருக்காரு. சபைக்கு போனா வசனத்தை கத்துக் கொடுப்பாங்க, அதன்படி நடப்போம். அப்படிதான், அதுக்கு தானே போறாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? ஓ, சர்ச்சுக்கு வான்னு சொல்லிவிட்டு எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். வசனத்தை கேட்டு வாழ்றதுக்கு வந்தீங்களா, இல்ல வசனத்தை கேட்போம் வாழ மாட்டோம்னு சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. நான் எந்த வசனத்தையும் பர்டிகுலரா இப்ப சொல்லல. நீங்க வீட்டுல படிச்சாலும் தர்க்கம் பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க, வசனத்தின்படி வாழுங்க. இங்க வந்து ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாலும் முறுமுறுக்காதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க, ஆண்டோட வசனத்துக்கு போய் வாழ்ந்துங்க. என்ன சொல்றீங்க? அப்படிதானா? அதுதான் நம்மளை பரிசுத்தாக்கும். சரியா? அதைத்தான் பவுல் சொன்னாரு. வாசிங்க, கொலோசியர், கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது 26வது வசனங்கள். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே. தேவன் எனக்கு உத்தியோகம் கொடுத்தார். எதுக்கு? உங்கள் பொருட்டு. அந்த சபைக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன். எந்த சபைக்கு? எனக்கு தேவன் உத்தியோகம் கொடுத்து உங்க சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன்னு பவுல் சொல்றாரு. அப்போ உங்க சபைக்கு, இந்த சபைக்கு என்ன ஏன் ஊழியக்காரன் ஆக்குனாரு? அதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவா இருந்து இப்பொழுது வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய வசனத்தை பூர்ணமாய் தெரியும். அப்ப எதுக்கு என்னை இந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆகிறாரு? வசனத்தை பூர்ணமா தெரிவிக்க, பூர்ணமாய் தெரிவிக்க. அதனாலதான் கத்துறேன், இப்படித்தான் நீங்க வாழலாம், அப்படிதான் வாழலாம். நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவா?
அப்படின்னு சொல்லுவா. இப்ப நான் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நான் வசனம் பேசிட்டா இல்ல தேவன் எனக்கு அவர் உத்தியோகம் கொடுத்து இந்த சபைக்கு ஊழியக்காரன் வச்சிருக்காரு, அவரை திருப்திப்படுத்த பேசிட்டா. எங்க உங்களை அவரை போல பரிசுத்தமான பூர்ணத்துவத்தினால கொண்டு வரத்தாங்க என்ன ஊழியக்காரன் வச்சாரு. என்ன ஊழியக்காரனா வச்சதே எதுக்கு? உங்க சபைக்கு. அவர் எனக்கு உத்தியோகம் தந்து உங்க சபைக்கு ஊழியக்காரன் வச்சிருக்காரு எதுக்கு? வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்த. ஏன் பூர்ணமா தெரியப்படுத்தணும்? நீங்க பூர்ணம் ஆகணும். நீங்க பூர்ணப்படுறதுக்காக பூர்ணமா சொல்லணும். பவுல் அழகா சொல்வார், நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அருமையான தேவஜனமே, உங்களை பிரியப்படுத்துறதுக்கு ஊழியக்காரனா என்ன வைக்கல. என் தேவனை பிரியப்படுத்தி அவர் சொன்னபடியே உங்களுக்கு சொல்லி உங்களை பூர்ணத்துவத்துக்கு நேர கொண்டு போகத்தான் கர்த்தர் என்னை இந்த சபைக்கு ஊழியக்காரனா வச்சார். அப்ப நான் வசந்த சாங்காவோ இல்ல வசந்தபடியா சொல்றது தப்பா ரைட்டா? நான் கட்டாயம் சொல்லணுங்க. ஏன்னா கவனமா கேளுங்க, அவருடைய அனந்த ஞானம் எதன் மூலம் தெரியப்படுது? சபையின் மூலம். சபையில ஊழியக்காரர் தான், ஊழியக்காரர் தான் தெரியுங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரும் விட நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை. உங்க காலில் உள்ள தூசி கூட சமம் இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு முன்னால் நின்று ஊழியத்தை செய்ய வச்சாரே, ஏன்? பவுல் அழகா சொல்றாரு, உங்கள் பொருட்டு, உங்கள் பொருட்டு எனக்கு அளித்த உத்தியோகத்தின்படியே இந்த சபைக்கு ஊழியக்காரன் நானே. உங்களுக்காக என்னை இந்த சபையில ஊழியக்காரன் வச்சுட்டாரு. எதுக்கு வச்சாரு முடியுது? வசனத்தை பூர்ணமாய் வெளிப்படுத்துது, பூர்ணமாய் தெரியப்படுது. அப்ப எல்லா வசனத்தையும் சொல்லி தரணுமா வேண்டாமா? எல்லா வசனத்தையும் சொல்லி தரணுமா வேண்டாமா? ஏன் சொல்லணும்? அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழ்வீங்க. வாழ்ந்தீங்கன்னா தான் பூர்ணம் அடைய முடியும், பூர்ணம் அடைய முடியும். நீங்க தெரியலன்னு வச்சுங்க, எங்க பாஸ்டர் இருந்தாரு, அந்த ஆள் அப்படித்தாங்க சும்மா எதையாவது கதை விட்டு போயிடுவாரு. ஆனா எங்களுக்கு என்னத்த வசனம் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா கடைசியில் நான் தான் மாட்டுவேன். உனக்கு உத்தியோகத்தின்படி உன்னை அந்த சபைக்கு ஊழியக்காரன் வச்சானடா, என்னடா கதை அடிச்சுட்டு போயிட்ட அப்படின்னு என்னத்தான் சொல்லுவார். இந்த +2 10th எல்லாம் படிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ்ல 40 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதுனால 4 பேர் தான் பாஸ், மீதி 36 பேர் ஃபெயில். கவர்மெண்ட் யாரை கேட்கன்றீங்க? வாத்தியாரை கேட்கும். ஏன்? எங்க அதே வாத்தியாரு நல்லா சொல்லி கொடுத்தானே 4 பேர் பாஸ் பண்ணா, அப்ப அவனை மாதிரி இவன் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த 4 பேர் மாதிரி இந்த 36 பேரும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இன்னும் என்கொயரியா யாருக்கு தெரியுமா? வாத்தியாருக்கு. அப்படியே நீங்க கீழ்ப்படியல, நீங்க வசந்தபடி வாழலன்னா நாளைக்கு என்கொயரி எனக்கு தாங்க. நீங்க வெளிப்படுத்துற விஷயத்தை பின்னால வீட்டுல போய் பாருங்க, 2வது 3வது அதிகாரத்தை. என்னன்னாலும் ஆண்டவர் ஊழியக்காரன் தான் கேட்பாரு, ஊழியக்காரன் தாங்க. ஏய், உன் ஆள்கள் இப்படி இருக்காங்க தெரியுமா? உன் ஆள்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? ஆகனாதான் வசனத்தை சாங்கா சொல்றது, எப்படி ஆயினும் நீங்க பூர்ணம் அடைஞ்சிடணுமே சொல்லி. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த ஏண்டா இப்படி கத்துறாரு, ஏன் இப்படியே இதே வார்த்தை தான் திரும்ப சொல்றாரு, சபைக்கு போறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சொல்லல, நீங்க மனசுல சொல்லல. எங்க அப்பா அம்மா உங்களை பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டா நடத்துற தப்பா ரைட்டா? என்னப்பா இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க சில பிள்ளைகள், நீ ஏன் என்ன பெத்த? ஐயோ, பிள்ளைகள் தகப்பனை பார்த்து ஏன் ஜெனிப்பித்தா என்றோ தாயை பார்த்து ஏன் பெற்றா என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ சொல்லக்கூடாதுங்க. பிள்ளைகள்லாம் ஜாக்கிரதை. உங்க அம்மா அப்பா உங்களை திட்டுவாங்க, அடிப்பாங்க. எதுக்கு? எல்லாம் உங்களை மோல்டு பண்ணி நல்லவங்களா நிறுத்தத்தான். ஆனா அவங்ககிட்ட போய் எப்படி அடிக்கிறீங்க, இப்படி என்ன மாதிரி பண்றீங்க, ஏங்க பத்தீங்க, ஐயோ சொல்லாத. அவங்க நல்லதுதான் செஞ்சாங்க. இப்ப நான் உங்க ஊழியக்காரன் தானே, இப்ப நான் ஸ்ட்ரிக்டா பேசுறேன், நல்லதா கேட்டதா?
இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் பார். ஐயோ, ஐயோ. உங்களை பூர்ணப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் என்கிட்ட வசனம் கொடுத்து இந்த சபைக்கு ஊழியக்காரனை வச்சார். எதுக்கு? அதை பூர்ணமா தெரியப்படுத்துறது. சரிதானா? ரைட். வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும்? பரிசுத்தாகும். அந்த பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு கூட, அப்ப பூர்ண பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? வசனத்தின்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? பூர்ணப்படும். ஓகே, இப்ப கவனமா கேளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரா? உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்த. அப்ப நம்ம பச்சை பரமே அப்படின்னா பட்ட மரம், நமக்கு உபத்திரம் இல்லாம வாழ முடியாதுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தானே சொன்னாரு. என்னத்துக்காக உபத்திரம்? இப்ப பாருங்க, லூக்காளுன சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது 32வது வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்ன சொல்றாங்க இயேசு? சுளகினால் புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது, உபத்திரம் வருதுன்னா யாரால வருது? தேவனால அல்ல, சாத்தானால. ஆனா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான்? தேவனிடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. தேவனிடத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான். இப்ப பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் மூலம் அவர் பூர்ணமானார். உபத்திரப்பட்ட போது என்ன பண்ணாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானார். ஓகே, இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. சாத்தான் பெர்மிஷன் வாங்கி இருக்கிறான் உபத்திரப்படுத்துறதுக்கு. எதுக்கு பெர்மிஷன் வாங்கி இருக்கான் பாருங்க. அடுத்த வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். எதுக்கு தான் சாத்தான் இயேசுவிடத்துல பெர்மிஷன் வாங்கினா? உபத்திரம் கொடுக்க. இந்த ஏன் உபத்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறான்? விசுவாசத்தை ஒழித்துவிட. விசுவாசத்தை ஒழித்துவிட. என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற விசுவாசம் ஒழியாது. ஆனா வசனத்தின் மேல இருக்கிற விசுவாசம் போயிருப்போம். நீ வசனத்தின் மேல் வாழ்ந்துகிட்டு இருப்ப. வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு அதெல்லாம் என்ன இது மாதிரி வசனத்தின்படி வாழும் போதானே இப்படி வேணாம், இன்னும் வாழ வேணாம் போ அப்படின்னு சொல்லி வசனத்தின் மேல வைத்த விசுவாசத்தை ஒழிக்கிற. ஜாகிரதை. சாத்தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான். உங்க வீட்டுல இன்னைக்கு எத்தனை பிரச்சனை, உன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை, உன் சரத்துல எத்தனை பிரச்சனை, உன் வேலையில எத்தனை பிரச்சனை, ஏன் வந்தது? சாத்தான் கொண்டு தான். ஏன் கொண்டு தான்? விசுவாசத்தை ஒழிச்சிடணும். விசுவாசத்தை ஒழிச்சிடணும். ஏன்னா விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. சோ விசுவாசத்தை ஒழிச்சுட்டேன்னா வாழ்ந்தது வேஸ்ட். இப்ப பிரச்சனை இருக்குதா உங்க வாழ்க்கையில? தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை இருக்குதா? இப்ப இந்த இயேசு இந்த உபத்திரவத்தின் வழியா போகும்போது என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்க போகும்போது என்ன செய்யணும்? எந்த வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி பார்த்து கீழ்ப்படி. எனக்கு ஏன் இந்த உபத்திரம்? டாக்டர்கிட்ட ஒருத்தர் போறாரு, வயிற்று வலி சார் அப்படின்னு. எப்ப வயிற்று வலிக்குது? சாப்பிட்ட பிறகா? சாப்பிட முன்னாலையா? இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? சாப்பிட்ட பிறகு வலிக்குதா? சாப்பிட முன்னால வலிக்குதா? எவ்வளவு நாளா வலிக்குது? எல்லாம் கேட்டுட்டு அவன் ஒரு கன்க்ளூஷன் வரான். ஆமா, நீ சாராயம் குடிப்பியா? ஐயோ, குடிக்கவே மாட்டேன். குடிக்கிறவன் தான், சும்மா சொல்றான். ஒரு ஊசி போட்டாரு, மருந்தை கொடுத்தாரு, நீ போப்பாரு. ஆனால் மருந்தை குடிச்சான், சுகமாகல. திரும்ப வர்றான், டாக்டர் சரியாகல. ரைட், நான் சொன்ன மருந்துல நீ என்ன சொன்னியோ அது சுகமா இருக்கணும். ஆனா நான் மறுபடியும் உன்கிட்ட கேட்கிறேன், நீ குடிக்கிறியா இல்லையா? ஆமா டாக்டர், அன்னைக்கு என் கூட தெரிஞ்ச ஒருத்தன் வந்தான், அதனால தான் இல்லைன்னுட்டேன்.
இப்ப நான் குடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான்னு வச்சுங்க, டாக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாரா? எங்க வயிற்று வலி போகணும்னா அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா? எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு பிரச்சனை ஏன் வந்துச்சு? உங்க வாழ்க்கையில வேதனை ஏன் வந்துச்சுங்க? இயேசுவுக்கு உபத்திரவம் ஏன் வந்துச்சு? இயேசுவுக்கு உபத்திரவம் ஏன் வந்தது? தேவன் உபத்திரவத்தின் வழியாக தான் கொண்டு போறார். ஏன்? உபத்திரவத்திலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானார். இந்த உபத்திரவத்தில் நீ கீழ்ப்படியணும், நீ பூர்ணம் ஆகணுங்கிறதுக்காகத்தான் உபத்திரம். ஆனா நீ நினைக்கிற, எனக்கு தாங்க இவ்வளவு உபத்திரம் வருது, எனக்கு தாங்க வேதனை வருது, இப்படின்னு சொல்லி சொல்லியே ஜெபம் போயிட்டே இருக்க. இல்ல, ஏன் வந்ததுன்னு பார், எந்த வசதி கீழ்ப்படியன்னு பார். இயேசு கிறிஸ்து உபத்திரப்படும் போது அவர் கீழ்ப்படிந்து பூர்ணரானார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானாராம். அப்போ உங்களுக்கோ எனக்கோ தேவனிடத்துல சாத்தான் பெர்மிஷன் வாங்கி உபத்திரத்தை கொண்டு வரான். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த உபத்திரவத்துல என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க, கத்து கொடுப்பாரு. அதுக்கு கீழ்ப்படியுங்க, ஈஸியா உபத்திரம் போயிடும், நீங்க பூர்ணராயிட்டே இருக்கலாம். ஏன்னா சொல்லி பார்த்தா கேட்க மாட்டாங்கிறாங்க, அடிச்சுட்டா செய்யறேன் அப்படின்னு பிள்ளைகள் சொல்ற மாதிரி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு விசுவாசிகள். ஆனால் 2 போடு போட்டா இனிமே சரியாயிருமா ஆண்டவர், இனிமே இதுக்கு எதுக்கு அடி வாங்கணும்? உபத்திரம் வரும்போது ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறான்? 119 சங்கீதம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இவன் தான் கெட்டிக்காரன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால், எதினால்? உபத்திரப்பட்டதினால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு, தேவன் எனக்கு வேதத்தை கற்று தருவதற்காகத்தான் இந்த உபத்திரங்கள் வழியா என்னை நடத்துறார். அருமையான சௌரனே சௌரிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தின் மூலம் பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு பிரியமா இருந்தது. அது எப்படி பூர்ணப்பட்டாரு? அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானார். அப்ப அந்த உபத்திரவம் ஏன் வந்ததுன்னு சொல்லி வாழ்க்கையில கேட்டு என்ன வசனத்திற்கு சொல்ல கீழ்ப்படிய சொல்றாருன்னு பார்த்து கீழ்ப்படியும் போது என் தேவனுக்குள்ள நீங்க பூர்ணம் ஆயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். பூர்ணம் ஆயிட்டே இருக்கீங்கன்னு. சரி, கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இப்ப சபை யார மாதிரி வளரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ணத்துவத்தை அடையணும். பூர்ணத்துவத்தை அடையணும். எப்படிலாம் அடையலாம் சொல்லுங்க? பாவம் இல்லாமல் பூர்ணம் அடையலாம். 2, பரிசுத்தமாய் வாழ்ந்து பூர்ணம் அடையணும். ஆண்டவர் உபத்திரவத்தின் மத்தியில கொண்டு போறாரா? எது கொண்டு போறாரு? வசனங்களை கற்றுக்கொண்டு பூர்ணம் அடைய. சதனா, நீங்க பூர்ண அடையணும்னா வசனத்தின்படி வாழ்ந்து வீட்டுல படிக்கும் போது அதை மனப்பூர்வமா ஒத்துக்குவீங்களா? நான் இவ்வளவு நேரம் வசனம் சொல்லி கொடுத்துட்டு எப்படி பரிசுத்தம்? ஐயோ ஐயோ, பரிசுத்தம் எப்படிலாம்? ஒண்ணு பாவம் இல்லாம வாழணும், இயேசுவை போல பூர்ணம் அடையணும். 2வது பரிசுத்தமா அதுல பூர்ணப்படுத்தணும். எப்படி? வீட்டுல படிக்கும் போது, பைபிள் படிக்கும் போது வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். யாரும் உங்களை நிர்பந்தம் பண்ண மாட்டாங்க. இங்க நான் வந்து இங்க சபைக்குள்ள வந்து நீங்க எதுக்கு வர்றீங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய வழிகளிலே நடப்போம். அதுக்கு தான் வரணும். ஆகவே இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஆண்டவர், நான் கேட்பறேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். 3வது உபத்திரவத்தினாலே பூர்ணம். உபத்திரம் வரும்போது என்ன செய்யணும்? கீழ்ப்படிதலை கத்துக்கணும். என்ன சொல்லித்தர நமக்கு, என்ன சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லி அந்த உபத்திரவத்துல வசனத்தின்படி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பூர்ணம் ஆயிட்டே இருக்கலாம். ஆமென். இப்ப இயேசு வரப்போறாரா? வரப்போறாரா? ஆமென். இப்ப வரப்போற இயேசு என்ன சொல்றார் பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாரு? சபையை பார்த்து, என் பிரியமே நீ ரூபவதி அப்படின்னு சொல்லல, நீ பூரணம் ஆக்கப்பட்ட ரூபவதி. நீ பூரணம் ஆக்கப்பட்ட ரூபவதி. ஐயோ அழகா இருக்கு, நீ பூர்ணமான ரூபவதிப்பா. உன்னில் பழுது ஒண்ணும் இல்லை.
அப்படியானால் இயேசு வரும்போது சபை பூர்ணமாக்கப்பட்ட ரூபவதியாய் அழகா இருக்கணும், அழகா இருக்கணும். இப்போ அந்த ரூபவதியை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, பிரியமே பூர்ண ரூபவதின்னு சொன்னவர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. என்ன சொல்ற? இப்போ நேசர் என்ன சொல்ற? நீ பூரண ரூபவதிமா சொன்னவர் திடீர்னு சொல்றாரு நீ ரூபவதி எழும்பி. இயேசு வர போறாரா? ஆமென், ஹல்லேலூயா. யாரை கூட்டிட்டு போக போறாரு? பூரண ரூபவதி தான். எல்லாரும் கிடையாது. நீங்க பாட்டு கணக்கு போட்டு ஐயோ இயேசு வந்தா பரப்பேன் நினைச்சேன் போயிட்டாரா? நீ பூரண ரூபவதியா இருந்தால் இயேசு வந்தா பறக்கலாம். எல்லாரும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்ட்ட சொல்லலாம், ஆண்டவரே என்னை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தீங்க, நான் பூர்ணம் அடைவதற்காக என்னை சபைக்குள்ள கொண்டு வந்தீங்க. இயேசுவை போல இயேசு பூர்ணம் அடைந்தவர். ஆண்டவரே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூர்ணத்துவத்தை நான் அடையணும்பா, அந்த பூர்ணத்துவத்தை அடையணும். இயேசு பாவம் இல்லாமல் பூர்ணம் அடைந்தவர். இயேசு வசனத்தின்படியே வாழ்ந்து பூர்ணம் அடைந்தவர். உபத்திரவத்தின் வழியாய் அவர் போகும்போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணமானவர். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே எல்லாம் வாயை திறந்து சொல்லி பாருங்க பாப்போம். ஆண்டவரே நான் பூர்ணர் ஆகணும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சாத்தான் உள்ளத்துல எண்ணத்தை தூண்டும் போது அவனுக்கு ஏற்று நின்று ஆண்டவர் அவனை ஜெயித்து நான் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், இயேசுவை போல பூர்ணம் அடையணும். அதே நேரத்துல வசனம் சொல்றபடியே நான் வாழணும். ஆண்டவரே நான் வீட்டுல வசனம் படிக்கிறேன், அந்த வசனத்துக்கு நான் தர்க்கம் பண்ண மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், நீங்க சொன்னபடியே வாழலாம். ஆண்டவரே அவங்க இல்லையா இவங்க இல்லையா நான் பேச மாட்டேன். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குன்னு அந்த ஊழியக்காரனுக்கு உம்முடைய உத்தியோகனா வச்சு எனக்குன்னு ஊழியக்காரனா வச்சிருக்கீங்க. ஆண்டவரே நாங்கள் சபைக்கு வர்றோம், தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாங்க வாழ்வோம்பா. என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கடினமான உபதேசம் தர்க்கம் பண்ணியோ ஆண்டவரே அப்படி இப்படியோ சொல்லி வசந்தி மாறா போக மாட்டேன். என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் பூர்ண அடையணும்பா, ஆண்டவரே நான் பூர்ண அடையணும். ஆண்டவரே என்னை மாத்திருங்கப்பா. எப்போ இயேசு வந்தாலும் நான் பூர்ணடை. என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தால் சாத்தானிடத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கான்னு அர்த்தம். அப்படி வரும்போது என் விசுவாசத்தை குலைச்சிடாதபடிக்கு என் தகப்பனே என் தேவனே அதுக்கு மத்தியில் நான் என்ன கீழ்ப்படியலன்னு சொல்லி அது கீழ்ப்படியதற்கு நல்ல இதயத்தை தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ராகாதானா ராபா ஷாகாலா ராபா எப்படி ஆயினும் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அந்த பூர்ணத்துவத்தை நான் அடைந்தாகணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் மனப்பூர்வமா சொல்லிப்பார், எல்லாம் மனப்பூர்வம் நான் பூர்ண அடையணும் ஆண்டவரே, பூர்ண ஆகணும் ஆண்டவரே, பூர்ணத்துவத்தை அடைந்தே ஆகணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ரீகாதானா ராபா ஷாகாலா ராதானாபா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் கூட நீர் எங்களை உம்முடைய வசனத்தின்படியே நேசித்து சபை ஊர்தலை விடக்கூடாதபடிக்கு பண்ணி எங்களை ஆராதிக்க கொண்டு வந்தீர். ஆராதித்தார்கள் ஆண்டவரே. உம்முடைய திருவசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீர், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே கொண்டு வந்த எங்கள் தேவன் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூர்ணத்துவத்தை நாங்கள் அடையும் வரைக்கும் எங்களை கைவிடாதிருப்பீராக. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஆவியிலும் சரீரத்திலும் உண்டான அசுசைகள் நீங்கி பரிசுத்தமாதலை தேவ பயத்தோடு நாங்கள் பூர்ணப்படுத்தி என் இயேசு வரும்போது என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி என்னை எங்களையும் பார்த்து எங்கள் தேவன் எங்களை அழைத்து செல்லும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை அப்படிப்பட்ட ஒரு பூர்ணப்பட்ட சபையாய் மாறிவிடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்களும் அப்படிப்பட்ட எண்ணமுடையவளாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.